டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமுக்கான ஒரு புது மாடல் கொஷின் பேப்பரை எப்படி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட அதியமான் குழுமம் வே டு டிஎன்பிஎஸ்சியால் தயாரிக்கப்பட்ட மாடல் கொஷின் பேப்பர் செட் 1 இதை நீங்கள் எப்படி சிஸ்டம் அண்ட் மொபைல் உங்களோட டெஸ்க்டாப் அண்ட் மொபைலில் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல உங்களோட சிஸ்டத்தில் இந்த மாடல் கொஷின் பேப்பரை எப்படி ஆன்லைன் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மொபைல் எப்படி வியூ பண்ணுறது, எப்படி இந்த ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரில் வே டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வே டு டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ண உடனே கீழே ஒரு 4வது ஆப்ஷனாக வே டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட் லோட் ஆகும். way2tnpsc.com அப்படின்றத நம்மளோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா குரூப் டி மாடல் கொஷின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் வியூ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டி மாடல் கொஷின் செட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் மாடல் கொஷின் பேப்பருக்கான லிங்க். மாடல் கொஷின் செட் 1 கீழே ஒரு பட்டன் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 200 கொஷினும் இந்த பேஜில் இருக்கும். ஸோ அந்த 200 கொஷினும் என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்னில் தான் அந்த 200 கொஷினும் இருக்கும். ஜென்ரல் தமிழில் 100 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின். ஸோ 200 கொஷின் குரூப் டி எக்ஸாம் பேஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே டைம் 3 hours 20 minutes இருக்கும். இது எதுக்கு 3 hours 20 minutes அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம் பேஜ் லோட் ஆகிறது லேட் ஆகும். அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா 20 minutes. ஸோ நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டுமே இருக்கும். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 வெர்ஷன்லையுமே இருக்கும். இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்கும், அதே போல் தமிழ் வெர்ஷன்லேயும் இருக்கும். ஒரே கொஷின் 2 வெர்ஷன்லையுமே இருக்கும். ஸோ எப்படி இந்த ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். டிஃபால்ட்டாக கொஷின் இங்கிலீஷ் இருக்கும். தமிழில் வியூ பண்ணுறது தமிழ் பட்டனை கிளிக் பண்ணினா நீங்கள் தமிழில் வியூ பண்ணிக்கலாம். பின்வரும் மாநிலத்தில் பக்ரானங்கல் அணை அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேஷ் அப்படின்னு இருக்கு. ஸோ சரியான ஆன்சர் எது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் போகும். இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவில் பயன்படுத்தப்படும் சட்டம் முன் சமத்துவம் என்பது எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா USA, ஜெர்மனி, பிரிட்டன், கிரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பட்டனில் எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் டேரெக்டாக போகும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணாமல் நம்ம 3வது பட்டனை கிளிக் பண்ணோம்னா 3வது கொஸ்டின் போயிடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, நிலவு தனது அச்சில் சுழல ஆகும் நாட்கள் அப்படின்னு இருக்கு. நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணால் இங்கிலீஷ் பட்டன் கிளிக் பண்ணால் இங்கிலீஷ்லேயே இருக்கும். தமிழ் பட்டன் கிளிக் பண்ணால் தமிழில் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில். மேக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ மேக்ஸில் இருக்கக்கூடிய கொஷினும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 வெர்ஷனுமே இருக்கும். கொஷின் நம்பர் 66. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷினை ரீட் பண்ணிட்டு இதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மேக்ஸ்லையும் இப்படி தான் கொஷின் உங்களுக்கு வியூ ஆகும். ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் எப்படி வியூ ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 96. இது ஒரு ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய கொஷின். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் கீழ்கண்ட யாரால் கட்டப்பட்டது, அது எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் எது சரியான ஆன்சரோ அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு சரியான ஆன்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்த கொஷின் 98 கிளிக் பண்ணலாம். துன்பத்தையும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் யார்? கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர கவிராயர், உடுமலை நாராயணகவி, அருணகிரிநாதர், ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்றது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ராமச்சந்திர கவிராயர் தான் சரியான ஆன்சர். ஸோ இதுபோல் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ரீட் பண்ணிட்டு சரியான ஆன்சர் எது அப்படின்றத செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு 200 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணால் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஷின். நம்ம எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷின் 6 கொஷின், ராங்காக ஆன்சர் பண்ணுறது 1 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் ஷோ ஆகும். என்ன கொஷின், அதுக்கான ஆன்சர் என்ன, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத ஷோ ஆகும். நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா தவறான ஆன்சர் எதுவோ அதை ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது தவறு அப்படின்றத காட்டிட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத காட்டும். ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத ஷோ பண்ணும். அதே போல் ஒவ்வொரு கொஷினுக்குமே தவறான ஆன்சர் எதுவோ அதை ஷோ பண்ணிவிடும், கரெக்டான ஆன்சர் எதுவோ அதையும் ஷோ பண்ணிவிடும். நீங்கள் உங்களோட கொஷின் அண்ட் ஆன்சரை வேலிடேட் பண்ணிக்கலாம். நம்ம 7 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 193 கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா கண்டினியூ எக்ஸாம் அப்படின்னு ஒரு பட்டன் ரிசல்ட் பேஜ்லேயே இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம எக்ஸாமை கண்டினியூ பண்ணலாம். நம்ம என்னென்ன கொஷின் அட்டன் பண்ணமோ அது எல்லாமே ஏற்கனவே அட்டன் ஆகிருக்கும். மீதி இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் நம்ம மறுபடியும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும்
எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ எல்லா கொஸ்டினுமே 200 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் ஷோ ஆகும். 200 கொஸ்டினுக்கு நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர், நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ண கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் பேஜில் ஷோ பண்ணும். ஸோ இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பரை சிஸ்டமில் எப்படி வியூ பண்ணுறது அப்படின்றதுக்கான ஆப்ஷன். அடுத்து மொபைல் எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் குரூப் 2 எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரை எப்படி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் way2tnpsc.com போங்க. ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு மொபைல் வியூ இருக்கும். ஸோ way2tnpsc நோட்டிஃபிகேஷன் குரூப் டிஏ மாடல் கொஷின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கெல்லாம் சில ஆப்ஷன் இருக்கும். இதில் குரூப் டிஏ மாடல் கொஷின் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆகும். ஸோ சிஸ்டமில் எப்படி சொன்னனோ அதே போல் தான் இதில் ஆப்ஷன் இருக்கும். பட் உங்களுக்கு வியூ மட்டும் தான் மொபைல் வியூவில் இருக்கும். மற்றது எல்லாமே காமனாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஏ மாடல் கொஷின் செட் 1 இதே போல் தான் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ மொபைல்லேயே நீங்கள் 200 கொஷினுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் 200 கொஷின் மொபைல்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். டோட்டல் கொஷின் 200, டைம் லைஃப் 3 hours 20 minutes, ஆன்சர் 0, அன்ஆன்சர் 200 அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் 2 லாங்குவேஜ்லையுமே மொபைல்லையும் ஷோ ஆகும், சிஸ்டம்லையும் ஷோ ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மேக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் 2 லாங்குவேஜ்லையுமே ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் ஜென்ரல் தமிழில் ஷோ ஆகும். கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத சிஸ்டம் வீடியோ சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இங்கேயும் கொஷின் அதுக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் போயிடும். ஸோ அடுத்த கொஷினுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். என்னென்ன கொஷின் வியூ பண்ணுமோ அதை மட்டும் இப்பயும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் நீங்கள் 200 கொஷின் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே சப்மிட் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் ஷோ ஆகும். ஸோ சிஸ்டமில் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் ஷோ ஆச்சோ அதே போல் தான் மொபைல்லையும் உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் ஷோ ஆகும். ஸோ டோட்டல் 200 கொஷின் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். அதே போல் கரெக்ட் எவ்வளோ, ராங் எவ்வளோ அப்படின்னு காட்டும். கீழே என்னென்ன கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத ஷோ பண்ணும். கொஷின் நம்பர் 1, 2, 3, 96, 97 இந்த கொஷின் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே என்னென்ன ஆன்சர் அப்படின்றத ஷோ ஆகும். தவறான ஆன்சர் இருந்தால் கிராஸ் மார்க் காட்டும், கரெக்டான ஆன்சர்னா அதுக்கு டிக் மார்க் காட்டும். ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் காட்டிடும். அதே போல் தவறாக ஆன்சர் பண்ணியிருந்தா தவறான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு காட்டிட்டு கீழே அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதை ஷோ பண்ணும். ஸோ இந்த பேஜ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் மறுபடியும் இதே ஆன்லைன் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விரும்பினா கண்டினியூ எக்ஸாம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். சிஸ்டமில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ அதே போல் தான் மொபைல்லேயும் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/way2tnpsc. அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/way2tnpsc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/way2tnpsc. அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/way2tnpsc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.